வந்தே மாதரம் பாடலை பாட மாட்டேன்னு சொல்லக்கூடிய சமாஜ்வாடி கட்சியினுடைய எம்பி அபு வசீம், இதை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவஹருல்லா, இவங்கெல்லாம் யாருன்னா ஜின்னாவினுடைய எச்சம். இந்தியாவை ரெண்டாக கூறு போட்ட முஸ்லீம் லீக் கட்சியினுடைய எச்சம். இவர்கள் எல்லாம் இந்தியாவிற்கு அச்சம். அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு நம்முடைய மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, வந்தே மாதரம் பாடலுக்கு எல்லாரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தணும். அப்படி செய்யலைன்னு சொன்னால் அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக மனிதநேய மக்கள் கட்சி அதனுடைய தலைவர் ஜவஹருல்லா, யாருன்னா கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நபர், அந்த ஜவஹருல்லா உடனே சொல்லியிருக்காரு, இது வந்து அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். அப்படி என்ன இந்த பாடலில் பிரச்சனை, ஏன் இவங்க பாட மாட்டேங்காங்க, அப்படி என்ன இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த வந்தே மாதரம் பாடல் அப்படிங்கிறது முதலாக பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படிங்கிற ஒரு விடுதலை போராட்ட வீரர், அவர் வந்து ஆனந்த மடம்னு ஒரு நாவல் எழுதுகிறார். அந்த நாவலில் வரக்கூடிய அந்த கதாநாயகன் பாடிட்டு போகக்கூடிய ஒரு பாடல், நம்முடைய பாரத நாட்டை, இந்திய நாட்டை தாயாக பாவித்து அந்த தாயை வணங்குவதாக அமையக்கூடிய பாடல் வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல். பாரதி கூட அதை பாடியிருப்பார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவதென்போம் அப்படின்னு சொல்லி பாரதி பாடியிருப்பார். அப்படி பாரதி சொன்னது போல பாரத நாட்டை தாயாக பாவித்து பாடக்கூடிய பாடல் இந்த வந்தே மாதரம் பாடல். வந்தே மாதரம் பாடல் பாடினா ஆங்கிலேயருக்கு அது அப்படி ஒரு பயம் இருந்தது. ஆங்கிலேயரை எதிர்த்து நிற்பதற்கு மிகப்பெரிய உத்வேகமாகவும், ஆங்கிலேயரினுடைய எதிர்த்து போராடுபவர்களுக்கு தீயாக எரிந்து நிற்பதற்கான ஒரு உத்வேகம் தரக்கூடியதாகவும் இந்த வந்தே மாதரம் பாடல் அப்படிங்கிறது இருந்தது. 1869 இந்திய தேசிய காங்கிரஸ் அதனுடைய மாநாட்டில் முதலாக ரவீந்திரநாத் தாகூர் முதலாக இந்த வந்தே மாதரம் பாடலை பாடுறார். இன்றைக்கு தேசிய கீதம் ஜனகணமன பாடுறோம் இல்லையா, இந்த ஜனகணமன பாடலை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் அவர் தான் முதலாக 1869 இந்திய தேசிய காங்கிரஸினுடைய மாநாட்டில் இந்த பாடலை முதலாக பாடுறார். 1950 இந்தியா விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையில் இந்த வந்தே மாதரம் பாடலும் தேசிய பாடலாக அங்கீகரித்து 1950 ஜனவரி 24 அந்த அரசியலமைப்பு அங்கீகாரம் பெறுகிறது இந்த வந்தே மாதரம் பாடல். அரசியலமைப்பு சட்டப்படி அரசியலமைப்பு நிர்ணய சபை அளித்த உறுதிப்படி இந்த வந்தே மாதரம் பாடல் என்பது இந்தியாவினுடைய இன்னொரு தேசிய பாடலாக இருக்கிறது. இந்த வந்தே மாதரம் என்பது சுதந்திர போராட்ட காலத்தில் மிகப்பெரிய ஒரு முழக்கமாக இருந்தது. வந்தே மாதரம்ங்கிறது விடுதலை போராட்ட வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னெழுச்சி மந்திரம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த தன்னெழுச்சி மந்திரமாக இருந்தது இந்த வந்தே மாதரம். பாரதி பாடிய பாடல், வஉசி பாடிய பாடல், நேதாஜி முழக்கமிட்ட பாடல், காந்தி பாடிய பாடல், காமராசர் பாடிய பாடல், அம்பேத்கர் பாடிய பாடல், அரவிந்தர் பாடிய பாடல், எல்லா சுதந்திர போராட்ட வீரர்களும் தங்களுடைய உரிமை முழக்கமாக, தங்களுடைய தாரக மந்திரமாக பாடிய பாடல் இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல். 1908 வஉசி அவர்கள் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். ஆங்கிலேய கலெக்டர் ஆங்கிலேய கலெக்டர் விஞ்ச் முன்னாடி வஉசி வந்தே மாதரம்னு சொன்னப்போ விஞ்ச் சொல்கிறான், இந்த வந்தே மாதரம் சொல்லாத, என் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி விஞ்ச் வந்து அலறான். அப்படி ஆங்கிலேயர்களை அலற விட்ட பாடல் இந்த வந்தே மாதரம் பாடல். 1907 RSS இயக்கத்தை துவக்கிய டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் அவர்கள் பள்ளி மாணவனாக இருந்தபோது பள்ளியில் வந்தே மாதரம் முழக்கமிட்டதற்காக பள்ளியில் இருந்து நீக்கப்பட்டார். அந்த அளவிற்கு வந்தே மாதரம் என்பது ஆங்கிலேயரை ஆட்டுவித்த பாடல். 1908 குதிராம் போஸ் அப்படிங்கிற ஒரு சுதந்திர போராட்ட வீரர் 18 வயதில் தூக்கு மேடை ஏற்றப்படுகிறார். அந்த 18 வயது இளைஞன் தூக்கு மேடையில் நின்று சொன்ன வார்த்தை வந்தே மாதரம் என்கிற வார்த்தை. அத்தனை சுதந்திர போராட்ட வீரர்களும் தங்களுடைய நெஞ்சிலே விதைத்த மந்திர சொல் வந்தே மாதரம். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த வந்தே மாதரம்ங்கிறது. மிகப்பெரிய ஒரு தேசபக்தி மிகுந்த பாடல். அப்படி என்ன அந்த பாடலில் இருக்குது அப்படின்னா, ரொம்ப எளிமையான வரிகள். அந்த பாடலினுடைய வரிகளை நம்ம பார்த்தோம்னா, நாட்டுப்பற்று, இந்த தாயை, தேசத்தை தாயாக பாவித்து பாடக்கூடிய பாடல். எங்கள் பாரத தாயை வணங்குகிறோம், இனிய நீர்
இன்சுவைகளின் இன்சுவை கனிகள், தென்திசை காற்றின் தெல்லிய தன்மை, மரகத பச்சை வயல்களின் மாட்சிமை எங்கள் தாய். தாயே வணங்குகிறோம். வெண்ணிலாவின் ஒளியில் பூரித்திடும் இரவுகள், இதழ் விரித்தெழும் நறுமணல்கள் சொரியும் மரக்கூட்டங்கள், எழில்மிகு புன்னகை, இனிமை ததும்பும் ஏற்றமிகு மொழிகள் எங்கள் தாய். தாயே வணங்குகிறோம். சுகமளிப்பவளே, வரமருள்பவளே, தாயே வணங்குகிறோம். கோடி கோடி குரல்கள் உன் திருப்பெயர் முழங்கவும், கோடி கோடி கரங்கள் உன் காலடிக்கில் வாளேந்தி நிற்கவும், அம்மா உன்னை என்று அழைப்பவர் எவர்? பேராற்றல் பெற்றவளே, பேறு தருபவளே, பகைவர் படைகளை பொசுக்கி அழிப்பவளே, எங்கள் தாயே. தாயே வணங்குகிறோம். அறிவு நீ, அறம் நீ, இதயம் நீ, உணர்வும் நீ, எம் தோள்களில் பொங்கும் சக்தி நீ, எம் உள்ளத்தில் நிற்கும் பக்தி நீ, எம் ஆலயம் எங்கும் ஆராதனை பெறும் தெய்வ சிலைகளில் திகழும் ஒளி நீ. தாயே வணங்குகிறோம். ஆயுத படைகள் கரங்களில் அணி செய்யும் அன்னை துர்க்கை நீ, செங்கமலர் மலர் இதழ்களில் உறையும் செல்வ திருமகள் நீ, கல்வி திறமருளும் கலைமகளும் நீ. தாயே வணங்குகிறோம். திருமகளே, மாசற்ற பண்புகளின் மனையகமே, ஒப்புயர்வற்ற எம் தாயகமே, இனிய நீரும் இன்சுவை கனிகளும் நிறையும் எம் அகமே, கருமை அழகியே, எளிமை இலங்கும் ஏந்திலையே, புன்முறுவல் பூத்தவளே, பொன் அணிகள் பூண்டவளே, பெற்று வளர்த்தவளே, பெருமைகள் அனைத்தும் அளித்தவளே, தாயே வணங்குகிறோம். இதுதான் இந்த பாடலினுடைய வரிகள். இதில் யார் மனசை புண்படுத்துது, யாரையும் காயப்படுத்தவும் இல்லை. ஆனால் இந்த பாடலுக்கு எதிராக சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் இந்த பாடலை தாரக மந்திரமாக முழங்கி வந்த காலத்திலேயே இந்த பாடலுக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தா அப்படின்னா, அந்த காலத்திலேயே முகமது அலி ஜின்னா. யார் இந்த முகமது அலி ஜின்னா? நாங்கள் இந்துக்களோட இந்த நாட்டில் சமமாக வாழ முடியாது, ஒன்றா வாழ முடியாது, எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும்னு கேட்டு பாகிஸ்தான் ஒரு நாட்டை பிரிச்சுட்டு போனார். அந்த முகமது அலி ஜின்னா இந்த வந்தே மாதரத்தை பாட மறுத்தார். முஸ்லீம் லீக்கினுடைய தலைவராக இருந்த சையத் அலி இமாம் அவர் இந்த பாடலை பாட மறுத்தார். முஸ்லீம் லீக் கட்சி நாங்கள் இந்த வந்தே மாதரம் பாடலை பாட மாட்டோம், இது துர்கைன்னு வருது, கலைமகள்னு வருது, நாங்கள் இதெல்லாம் பாட மாட்டோம், இது நாங்கள் ஓர் இறையை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க எப்போ சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடியே இவங்க பாட மறுத்து பிரச்சனை பண்ணாங்க. சரி, இப்போ தான் நீங்கள் தனி நாடு பிரிச்சிட்டீங்க, நாங்கள் இந்துக்களோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லி பாகிஸ்தான் தனி நாடை பிரிச்சுட்டு போயாச்சுல்ல, இப்போ சுதந்திரம் அடைஞ்சாச்சு. இப்போ பாடுறது என்ன பிரச்சனை? இந்த நாட்டினுடைய இறையாண்மையை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டின் மக்களினுடைய பெரும்பான்மை மக்களினுடைய மனதினுடைய சக்தியை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு தானே வாழணும். நீங்கள் ஒரு சிலருக்கு எனக்கு பிடிக்கலன்னு நீங்கள் பாகிஸ்தான் பேர் ஏற்கனவே முகமது அலி ஜின்னா அந்த பாடல் பாட மாட்டேன்னு சொல்லி தான் தனி நாடு கேட்டு போனான். அப்போ நீங்களும் தனி நாடு வாங்கியாச்சுல, பாகிஸ்தான் ஒரு நாடு வாங்கியாச்சுல, அங்கே போயிருங்க. யார் யாரெல்லாம் இந்த பாட்டு பாட பிடிக்கலையோ அவங்களாம் பாகிஸ்தான் பேர். ஏன் இங்கே உட்காந்துட்டு நான் பாட மாட்டேங்க? இந்திய நாடு, இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பை நிர்ணயம் செய்த அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு, இந்த பாடல் சட்டப்படி தேசிய பாடல்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த பாடலை பாடுவது தானே முறையாக இருக்கணும். உனக்கு பிடிக்கலையா, நாட்டை விட்டு போயிரு. உன் யாருங்க இது பண்ண சொன்னா? கஷ்டமாக இருக்கா? இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இந்த நாட்டை தெய்வமாக பாவித்து நான் பாட மாட்டேன்னு சொன்னேன்னா அப்போ நீ ஏக்கு இந்த நாட்டில் இருக்கணும்? கேட்டால் என்ன சொன்னால், நாங்கள் ஒரே இறைவனை தான் வழிபடுவோம், ஒரே இறையைத்தானே வழிபடுவோம்னு சொல்கிற, பாரத தாயை கூட வழிபட மாட்டோன்னு சொல்கிறது இல்லை. அப்போ திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் சிக்கந்தர்னு ஒருத்தன் செத்து போனான், அவன் ஜமாதி வச்சு நான் கும்பிடுவேன், நீ ஏன் உட்காந்து கும்பிட்டுட்டு இருக்க? அப்போ அங்கேயே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? சரி, நீ ஒரே இறை தானே வழிபடுது இங்கே சொல்லுத, அல்லாஹ் தவிர வேறு யாரும் கும்பிட மாட்டேன்னு சொல்லுங்களா? ரைட், உங்கள் கொள்கை, சந்தோஷம். அப்போ எதுக்கு திருவல்லிக்கண்ணியில் அந்த வாலஜா பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கக்கூடிய இவர் காகிதம் இல்லத்தவருடைய நினைவிடத்தில் போய் ஒவ்வொரு வருஷமும் எதுக்கு மலர் போர்வை போற்றி அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் இறைவனை தவிர வேறு யாரும் வணங்க மாட்டீங்கல்ல. அப்போ காகிதம் இல்லத்துக்கு ஏன் மரியாதை செலுத்தி வணங்குறீங்க? பழனி பாபாவனுடைய இதில் போய் சமாதியில் போய் எதுக்கு வருஷம் வருஷம் பூ போட்டு வணங்குறீங்க? அதுக்கெல்லாம் மட்டும் நீங்கள் இறைவனை தவிர மற்ற எல்லாத்தையும் வணங்குவீங்க. ஆனால் தேசபக்தி பாடல் வந்தால் மட்டும் நாங்கள் இறைவனை தவிர வணங்க மாட்டோம்னா இது என்ன அநியாயம்? அப்போ இவங்களுக்கு என்ன தனி சட்டமா?
நீங்களாம் வந்து உருவாக்குவீங்களா? நீங்க பெரும்பான்மை மக்களுடைய கருத்துக்கு இடமே கிடையாதா? நீங்க ஒரு 10 பேர் 15 பேர் உட்கார்ந்துகிட்டு நாங்க அதை செய்ய மாட்டோம், இதை செய்ய மாட்டோம்னா என்ன அர்த்தம்? உனக்கு தான் அப்ப தனி நாடுன்னு பிரிச்சு குடுத்தாச்சுல்ல. நீ எவன்லாம் இங்க வந்து நான் வந்தே மாதரம் சொல்ல முடியாதுன்னு சொல்லியோ, நான் பாரத நாட்டை தாயா வணங்க மாட்டேன், பாரத மாதாவை வணங்க மாட்டேன், வந்தே மாதரம் பாட மாட்டேன்னு சொன்னா, போ பாகிஸ்தானுக்கு போயிரு. உனக்காக தானே முகமது அலி ஜன்னா பிரிச்சுட்டு போனாரு. ஜவஹர்லாட்ட சொல்றேன். ஜவஹர்லா அவர்களே, நீங்க வந்து அரசியலமைப்புக்கு எதிரானதுங்க. அரசியலமைப்பை நிர்ணயம் செய்த அண்ணல் அம்பேத்கர் தான் சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து வந்தே மாதரம் ஒரு தேசிய பாடல்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. உனக்கு பாட இஷ்டம் இருந்தால் இரி, இல்லைன்னா பாகிஸ்தானை பக்கம் போக. உங்களுக்கு தான் ஒரு நாடு பிரித்து கொடுத்தாச்சுலாயா, இன்னமும் உங்க உட்காந்துட்டு ஏன் உயிர் எடுத்துட்டு இருக்கீங்க? இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம், பெரும்பான்மை மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கம் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சட்டம், அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை சொன்னதை சொல்லக்கூடிய சட்டம், அந்த சட்டத்தை நீ மதிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீ எதுக்கு இந்த நாட்டில் இருக்கணும்? அப்படிப்பட்ட தேச துரோகிகள் இந்த நாட்டுக்கு தேவையில்லைங்க. விடுதலை போராட்ட வீரர்கள் தான் உயிரை கொடுத்து மூச்சை கொடுத்து பாடின பாட்டு வந்தே மாதரம். வஉசியும் பாரதியும் நேதாஜியும் காந்தியும் காமராஜரும் பாடின பாடல் வந்தே மாதரம் பாடல். அந்த பாடலை நான் பாட மாட்டேன்னு சொன்னா நீ எதுக்கு இந்த நாட்டில் இருக்கணும்னு கேட்கேன். அப்போ இந்த நாட்டை வந்து சுதந்திரம் அடைஞ்சே பிடிக்கலையா? வெள்ளைக்காரன் எதிர்த்து போராட்டன்னு பிடிக்கலையா? வெள்ளைக்காரன் பயந்த பாடலை நீ பாட மாட்டேன்னு சொன்னா வெள்ளைக்காரன் தான் பாட மாட்டேன்னு நான் பயந்தான். நீ இருக்கக்கூடிய இங்கே இருக்க விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் நீ இங்கே பாட மாட்டேன்னு சொன்னா நீ எதுக்கு இந்த நாட்டில் இருக்கணும்னு கேட்குறேன். இஷ்டம்னா பாடுங்க, இல்லைன்னு வெளியில போங்க. சும்மா உங்க உட்காந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் எங்களுக்கு உரிமை இருக்கு, எங்களுக்கு உரிமை இருக்குன்னா, ஏன் தேசபக்தி பாடலை கூட பாடுறதுக்கு உனக்கு மதம் தடுக்குன்னா என்னையா நீ? இது உனக்கு தேசம் முக்கியம் இல்லையா? இந்த நாடு முக்கியம் இல்லையா? எத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் பாடின பாட்டு அதையே நீ உன்னால பாட முடியல? இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரிவினையினுடைய உச்சம். இந்த தேசத்தை மீண்டும் மத ரீதியாக பிளப்பதற்கான சாத்தியக்கூறுகளை தான் இந்த ஜவஹர்லா போன்றவர்கள்லாம் இப்போ எடுக்கிறாங்க. நான் வந்து பாட முடியாது. சமாஜ்வாடி கட்சியினுடைய எம்எல்ஏ அலீம் நசீம்ங்கிற ஆள், அவர் சொல்லுவார், என்னை நாட்டை விட்டே துரத்தினாலும் சரி நான் வந்தே மாதரம் பாட மாட்டேன். பாட வேண்டாம், நாட்டை விட்டு போயிரு. எதுக்கு இருக்கணும்னு கேட்க. இந்த நாட்டின் ஒரு வீடுன்னு இருந்தால் அதுக்கு ஒரு சட்டம் இருக்கும், ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அதே போல ஒரு நாடும் இருந்தால் ஒரு சட்டம் இருக்குது. நாட்டினுடைய தேசிய கீதத்தை கூட நீ பாட மாட்டேன், தேசபக்தி பாடலை கூட நீ பாட மாட்டேன்னு சொன்னால் நீ அந்த நாட்டில் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறேன்? இவர்களுடைய விசுவாசத்தை நாம் இப்போ பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நாட்டை நான் தாயாக பாவிக்கேன், தெய்வமாக வணங்குறேன். இதில் என்ன உனக்கு குறைஞ்சி போயிடுது? கையெடுத்து கும்பிடுற, நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணங்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. சரி, எலெக்ஷனில் மாத்திரம் ஒவ்வொருத்தனையா ஜவஹர்லா போய் ஒவ்வொருத்தரையா கையை குப்பி ஐயா ஐயா ஐயான்னு கை குப்பி கும்பிடுதியா இல்லையா? அது உனக்கு இஸ்லாத்துக்கு எதிராக தெரியலையா? ஓட்டு பிச்சை எடுக்கும்போது கையை குப்பி கும்பிடுறீங்களே, வணங்குகிறீர்களே, வணங்கி கேட்டுக்கொள்கிறோம், எங்கள் சின்னத்தில் உங்களுக்கு வாக்குகளை தாருங்கள் என வணங்கி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் சொல்றியா இல்லையா? அப்போ மாத்திரம் உனக்கு வந்து இறைவனுக்கு நிகரான இன்னொருத்தரை வணங்குறோன்னு உனக்கு தோணலையா? தேசபக்தி பாடல் பாடும்போது தான் உனக்கு வந்து வணக்கம் வந்து கஷ்டமாக இருக்குதா? என்னங்க அநியாயம் வருது? பிரச்சனையை கிளப்பதற்குன்னே இப்போ பண்ணுறான். அப்போ இந்த நாட்டை மதிக்கலை, இந்த நாட்டினுடைய தேசபக்தியை மதிக்கலைன்னு சொன்னால் இந்த நாட்டில் இருப்பதற்கு அவர்கள் அருகதையற்றவர்கள். இது போன்ற தேச விரோதிகளை தேசபக்தர்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். இவர்களெல்லாம் இந்த நாட்டில் இருந்து துரத்தப்பட வேண்டும். அப்போ தான் இந்தியா ஒரு தேசபக்தி உள்ள ஒரு நாடாக இருக்கும். இது போன்ற தேச விரோதிகள், உளவாளிகள், இன்னும் அந்நிய நாட்டின் மீது பற்று கொண்டவர்கள் எல்லாம் இங்கே உளவிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வந்தே மாதரம் பாடல் பாட மாட்டேன்னு சொல்கிறவங்க எல்லாம் ஆங்கிலேய அந்நிய அடிவருடிகள், அந்நிய நாட்டின் மீது தேசபக்தி கொண்டவர்கள், இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே இந்த தேசபக்தி பாடல் வந்தே மாதரம் இந்த தேசத்தை மதிக்கக்கூடிய, சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய அத்தனை இந்தியர்களும், இந்திய இறையாண்மைக்கு மரியாதை செலுத்தக்கூடிய அத்தனை தியாக வீரர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய அத்தனை தேசபக்தர்களும், இந்தியர்கள் அனைவரும் நாம் பாட வேண்டிய பாடல் வந்தே மாதரம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவதென்போம். நன்றி, வணக்கம்.